ஹலோ 10th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க குட்டீஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் எவ்வளோ கொஸ்டின் எழுதுனா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அண்ட் 100% பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா ட்ரிக்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான்ப்பா. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு வேலை இந்த வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கப்பா. கொஸ்டின்ஸ் ஒரு வேலை சரியாக தெரியலனா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 மார்க்குக்கு நம்ம 35 எடுத்தால் பாஸ். நம்மளுடைய எய்ம் வந்து 35 to 50க்குள்ளே எடுக்கிறது தான்ப்பா அல்டிமேட் எய்மு. ஸோ அதுக்கான ஒரு பிளானை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் போட்டிருக்க பிளான் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கே நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான பிளான் தான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 100% நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8 மார்க்கு 2 கேட்குறாங்கப்பா. ஒன்று வந்து வடிவியல், சரிங்களா, ஜாமெண்ட்ரி, இன்னொன்று வந்து கிராஃபு. ஸோ இந்த ரெண்டுமே தரவாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 மார்க் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அட் த சேம் டைம் 1 மார்க்குப்பா. 1 மார்க்கு நம்மளுக்கு ஒரு 14 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஜஸ்ட்டு புக் பேக்கை படித்தா மட்டுமே போதும். நம்ம 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், சரிங்களா. அதே மாதிரி 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியான யூனிட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு யூனிட்டு, 3rd யூனிட்டு, 4th யூனிட். அது ஸ்பெஷலி 4th யூனிட்லாம் நீங்கள் தியரம் படித்தா மட்டும் போதும். நீங்கள் வந்து 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டு, 3rd, 6th, 7th, 8th, சரிங்களா. அப்போ நம்ம ஓவரால் டோட்டலாக பார்த்தோம்னா நீங்கள் ஜஸ்ட்டு 35 இல்லை 50 மார்க் எடுத்து டீசெண்டாகவே வந்து பாஸ் பண்ணலாம், சரிங்களாப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வரிசையாக சொல்கிறேன். உங்களோட மேக்ஸ் புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் குறிச்சிட்டே வாங்க, இல்லை எழுதிட்டு வாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வடிவியல். நான் சொல்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க, டெஃபினட்டாக வந்துடும், சரிங்களாப்பா. நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேருக்குமே சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு 8 மார்க் வடிவியல்ல, அதாவது ஜியாமெண்ட்ரியில் கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 3/5 1, சரிங்களாப்பா. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா construct a triangle similar to given triangle PQR with its size equal to 3/5 of a corresponding sides of the triangle PQR. Scale factor 3/5 1, சரிங்களாப்பா. ஸோ இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இதே மெத்தடில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கேள்வி வரப்போகுது. ஸோ அந்த மெத்தடில் இருக்க பேலன்ஸ் கொஸ்டின்னு சொல்லிடுறேன். அதனால் இந்த மெத்தடில் இருக்க கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் படிங்க, இந்த கேள்வி படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாடலில் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் வந்து 2023 கேட்டது, சரிங்களாப்பா. முக்கோணம் PQRின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/3 7/3 என்றாவது ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 7/3 1, சரிங்களாப்பா. கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a triangle PQR with its sides equal to 7/3 of a corresponding side of a triangle PQR. Scale factor 7/3 1, சரிங்களாப்பா. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின். PQ 4.5 சென்டிமீட்டர், R 35 டிகிரி மற்றும் உச்சி ஆறிலிருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் RG ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் என அமையுமாறு PQR முக்கோணம் வரைக. கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR ஹோஸ் பேஸ் PQ ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர், R ஈக்குவல் டு 35 டிகிரி and the medium form R to RG is 6 சென்டிமீட்டர், சரிங்களாப்பா. ஸோ இந்த மெத்தடில் PQR அப்படின்ற மெத்தடில் டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 8 மார்க் வரப்போகுது. அதனால் அந்த மெத்தடில் இருக்க இந்த 3 சம் தருவாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா 4th கொஸ்டின். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா 8 மார்க்கில் கொடுத்துட்டு அல்லது கேட்பாங்க ஆர், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எழுதணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன இந்த 3 கொஸ்டினும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த 3 கொஸ்டினுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை வரைய முடியாதுன்னா இப்போ சொல்கிற இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. இது 2வது B ஆப்ஷன், அதாவது A ஆப்ஷன், சரி. அப்போ அது இல்லைன்னா இது அட்டன் பண்ணலாம்ல. ஸோ அதுக்கானது, சரிங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட முக்கோணம் ABயின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 6/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 6/5. Construct a triangle similar to given triangle ABC with its side equal to 6/5 of corresponding sides of triangle ABC. Scale factor 6/5, சரிங்களாப்பா. அதே மாதிரி பாருங்க 6
சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக. அதான் சொன்னல்லப்பா, ஒன்று முக்கோணம் சம் கேட்குறாங்க PQR, இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீளங்கள், மெஷர் தர் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தடில் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் தான் வந்து 8 மார்க் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மெத்தடை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்று PQR படிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்ட்டா இந்த விட்டம் இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? மெஷர் த லென்த். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரா த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 centimeter from the point P which is 8 centimeter away from its center. Draw the two tangent PA and PB to the circle and measure their lengths. சரிங்களாப்பா? அதே மெத்தடில். ஸோ இப்போ நான் சொன்னலப்பா, இந்த கொஸ்டின் 2 வருஷம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோன்னா இந்த கேள்வி மட்டுமே 2 years ரிப்பீட்டடு. அதேமாதிரி இப்போ சொல்ல போகிறதும் 2 years ரிப்பீட்டடு. 5 centimeter ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையவும். மேலும் தொடுகோடுகளின் நீளங்களை கணக்கிடுக. Draw two tangents from a point which is 10 centimeter away from the center of a circle of a radius 5 centimeter. Also measure the length of the tangent. அப்போ ஒன்று வந்து PQR, இன்னொன்று tangent. ஸோ இந்த கேள்வியுமே வந்து ரிப்பீட்டடாக 2 years கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த 8 மார்க் நம்ம அடித்து ஈஸியாக தூக்கலாம். ஸோ அப்படியே கிராஃப் வந்தீங்க அப்படின்னா கிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்கேன், இதை மட்டும் படிங்க போதும். சரிங்களா? y = 1/2x என்ற நேரிய சமன்பாட்டின் சார்பின் வரைபடம் வரைக. விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. மேலும் x = 9 எனில் y ஐ காண்க, y = 7.5 எனில் x ஐ காண்க. Graph the following linear function y = 1/2x. Identify the constant of variation and verify it with a graph. Also find y when x = 9, find x when y = 7.5. சரியாப்பா? இந்த மெத்தட் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. மீதி இப்போ சொல்கிறேன் இந்த மெத்தடு தான்ப்பா தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் இருக்க கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி எழுதியும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா x² - 9x + 20 = 0 என்ற சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து தீர்வின் தன்மையை கூறுக. Draw the graph of x² - 9x + 20 = 0 and state the nature of their solution. தீர்வின் தன்மை, நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கப்பா. ஸோ அதே மெத்தடில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. x² + x - 12 = 0 என்ற சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து தீர்வின் தன்மையை கூறுக. Draw the graph of x² + x - 12 = 0 and state the nature of their solution. சேம் அதே மெத்தடில் இன்னொரு வருஷம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. x² - 8x + 16 = 0 என்ற சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து தீர்வின் தன்மையை கூறுக. Draw the graph of x² - 8x + 16 = 0 and state the nature of the solution. ஸோ இந்த மெத்தடில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 8 மார்க் கிராஃப் வரப்போகுது. அப்போ வடிவியல் பொறுத்தளவுக்கு PQR படிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா தொடுகோடு படிங்க. கிராஃபை பொறுத்தளவுக்கு தீர்வின் தன்மையை காண்க, அதாவது நேச்சர் ஆஃப் தர் சொல்யூஷன் படிச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ அப்படியே நம்ம 5 மார்க்கு போயிடலாம்ப்பா. ஸோ 5 மார்க்கில் உங்களுக்கு ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தியரம் தான் சார். ஸோ நீங்கள் 4th யூனிட்டில் 2 தியரம் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று வந்துட போகுது. சரிங்களாப்பா? ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கோண இரு சமவெட்டி தேற்றம். சரிங்களா? ஆங்கிள் பைசெக்டார் தியரம். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக வரும், நல்லா படிங்க. பித்தாகரஸ் தியரம் அது வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த இயர் திருப்பி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கோண இரு சமவெட்டி தேரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 தியரமே நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ அப்போ நம்ம 4th யூனிட்டில் ஒரு 5 மார்க்கு அட்டன் பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் 3rd யூனிட் வந்தீங்கன்னா இது மாதிரி a² - 5a இது மாதிரி சம்மெல்லாம் இருக்குல்லப்பா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிலாம் எழுத போகிறோமே. ஸோ அந்த மெத்தட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரப்போகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சம்மையும் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த சம் ஒன்று நான் ரீட் பண்ணுறேன். a = 3 - 1 1 2 எனில் a² - 5a + 7i2 = 0 என நிறுவுக. If a = 3 - 1 1 2 show that a² - 5a + 7i2 = 0. சரிங்களாப்பா? அதே மாதிரி அதே மெத்தடில் a = 1 2 1 2 - 1 1 மற்றும் 2 - 1 0 - 1 4 2 எனில் AB transpose
equal to B transpose A transpose சரிங்களாப்பா if A equal to அந்த வேல்யூ show that அதை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்மளுக்கு ஒரு 5 மார்க் வரப்போகுது. ஸோ இதில் நீங்கள் டெஃபினட்டாக 5 மார்க் எடுத்துருவீங்க. ஸோ அப்போ நம்ம 2 5 மார்க்கு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் தான்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்குது சரிங்களாப்பா. அதில் என்ன முக்கியமானது கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புக்குறி படம் வரைகிறது, அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம், அதான்ப்பா ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மு, செட் ஆஃப் ஆர்டர்ட் பிளானு அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்மு. ஸோ இதெல்லாம் இருக்குல்லப்பா. இந்த மெத்தடில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு வரப்போகுது சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டின் தான் நான் ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா உங்களுக்கு. XY டிவைடட் பை y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3x, y ஆகியவை இயல் எண்கள் எனில் ஆர் நேச்சர் நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம், by arrow diagram, table form, a set of ordered plan in a graphical form. அதே மெத்தடில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருப்பா. A equal to 1 2 3 4, B equal to 2 5 8 11 14 என்பன இரு கணங்கள் என்க. அப்போ A equal to B எனும் சார்பு f of x 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அம்புக்குறி படம், அட்டவணை, ஆரோ மார்க் டயக்ராமு. ஸோ இந்த மெத்தடில் வர சம்மு கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஸோ அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அதாவது A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண் எனில் 1.1ல் இருக்கும்ப்பா. பயிற்சி 1.1ல் இருக்கிற சம்முங்க இது சரிங்களா. B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் A வெட்டு B இன்ட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு C வெட்டு B இன்ட்டு C சரி பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குல்லப்பா. ஸோ இந்த சம்மு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து let A ஈக்குவல் டு the set of all nature number less than 8, B ஈக்குவல் டு the set of all prime number less than 8, C ஈக்குவல் டு the set of even prime நம்பர் லெஸ் தென் 8 சரிங்களாப்பா. வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு A வெட்டு B இன்ட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு C வெட்டு B இன்ட்டு C அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம் கேட்டிருக்காங்கப்பா. அதே மாதிரி 6th சம் ஒன்று உங்களுக்கு வந்து அந்த அட்டவணைப்படுத்துதல் டயக்ராம் போட்டு அது மாதிரி கொஸ்டின். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி A சேர்ப்பு B A இன்ட்டு C இந்த மாதிரி சம் வந்து கேட்குறாங்க சரிங்களாப்பா. அப்போ அதே மெத்தட்லேயும் இன்னொன்று கேட்டிருக்காங்க தெரியுதுங்களா. C ஈக்குவல் டு 3, 5 எனில் A இன்ட்டு B சேர்ப்பு C ஈக்குவல் டு A இன்ட்டு B சேர்ப்பு A இன்ட்டு Cன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடில் அப்போ நம்ம வந்து மொத்தம் 4 5 மார்க்கு கிட்ட அட்டன் பண்ண போகிறோம் சரிங்களாப்பா. ஃபோர்த் யூனிட்டில் ஒன்று அட்டன் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் வந்து தேர்ட் யூனிட்டில் சம்டைம் 2 கேட்குறாங்கப்பா அந்த மெத்தடில். அதனால் அது ஒன்று. அப்படி இல்லைனா ஃபஸ்ட் யூனிட்லேயே 2 கேட்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்றுத்தில் நம்ம 3 to 4 5 மார்க்கு ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. அப்படியே நம்ம 2 மார்க் பக்கம் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதே மாதிரியே தேர்ட் யூனிட்டில் A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போர் அந்த மாதிரி கொஸ்டின் இல்லைனா -A கண்டுபிடிக்கிறது இது மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கப்பா. ஸோ அந்த சம்மு 2 மார்க்கில் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்போ A ஈக்குவல் டு 5 minus √17 8 2 0.73 2 5/2 1 எனில் A டிரான்ஸ்போர் ஆஃப் டிரான்ஸ்போர் ஈக்குவல் டு A என்பதை சரி பார்க்க இஃப் A ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ அண்ட் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி A ஈக்குவல் டு √7 -3 √5 2 √3 -5 எனில் A இன் நிறை நிரல் மாற்று அணியை காண்க ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -A அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அது அந்த நம்ம தேர்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவோம். அப்படியே ஃபஸ்ட் யூனிட் வந்தோம் அப்படின்னா A இன்ட்டு B கேட்குறாங்கப்பா. சம்டைம் A இன்ட்டு B கேட்குறாங்க. இல்லைனா n of A இன்ட்டு B ஈக்குவல் டு n of A இன்ட்டு n of B இது மாதிரி மெத்தடில் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த மெத்தடில் இருக்க சம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறவீங்க. அதே மாதிரி 11வது யூனிட் போனீங்க சாரி பாப்பா 8வது யூனிட் எட்டாவது யூனிட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த வீச்சு அண்ட் வீச்சு கெழுவை காண்க ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்லப்பா. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வருதுப்பா. ஸோ 63 89 48 125 79 108 117 68 ஸோ இதான் அந்த கொஸ்டின். இதை வந்து நீங்கள் வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை கேட்டிருக்காங்க. அதுமாதிரி ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே அந்த யூனிட்லேயே 8th யூனிட்லேயே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கில் ஒரு பையில் ரெட் கலரில் இவ்வளோ பால் இருக்குது, ஒயிட் கலரில் இவ்வளோ பால் இருக்குது, பச்சை கலரில் இவ்வளோ பால் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உள்ளேருந்து
ஒரு பாலை எடுத்துறோன்னா ரெட் கலரில் எவ்வளோ வேல்யூ இருக்கும், அது மாதிரி மெத்தடில் ஒரு சம்ஸ் இருக்குல்லப்பா. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அதனால் அதை தரவாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த காயின் நாணயங்களை வந்து சுண்டி விடுறது, பகடை உருட்டுறது, இது மாதிரிலாம் இருக்குல்லப்பா, அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2 மார்க் வந்துடும். காயின் டோஸ்டடு அந்த மாதிரி சம்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த 6th யூனிட்டில் tan = cos θ ப்ரூஃப், அதை ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வரும்ல, அதை நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம் நான் எதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கீழே சால்வ் பண்ண தெரியாது தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேள்வியை ப்ரூஃப் பண்ண சொல்லி தான் உங்களை கேட்டிருக்காங்க, நிரூபிக்க சொல்லி. லாஸ்ட்டாக ஆன்சர் என்ன பண்ணுங்கள், உள்ளே ஏதோ எழுத தெரியல ஆனால் ஏதோ எழுதி வச்சுருக்கீங்க. கடைசியாக என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஆன்சரை எழுதிட்டு நிரூபிக்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதி வச்சுருங்க. அது மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கே 1 மார்க் தருவாங்க. சரிங்களாப்பா? அப்போ நம்ம 2 மார்க்கில் 1 மார்க் ஈஸியாக கிடச்சிருது. அதே மாதிரியே இந்த 7th யூனிட் இருக்குல்லப்பா, கோலம் அண்ட் வந்து உருளை, அது மாதிரி ஸ்பியரு, ஆலோஸ்பியர் மாதிரிலாம் இருக்குல்லப்பா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால் ஃபார்முலா 1-2 படித்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினுக்கு உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல, விடை தெரியல அப்படின்னாலுமே அந்த ஃபார்முலா எழுதிட்டு நிரூபிக்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது, விட்டம், ஆரம் அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ அந்த 1 மார்க் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. அதனால் நீங்கள் 8 மார்க் 2 படிச்சுக்கோங்க, 5 மார்க் 3 படிச்சுக்கோங்க, அண்ட் வந்து 2 மார்க் ஒரு 5 படிச்சுக்கோங்க. நீங்கள் டோட்டலாக 50 கிட்டே எடுத்துடலாம். ஜஸ்ட் பாஸில் சூப்பராக 50 கிட்டே எடுத்துடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உதவுங்க. இன்னும் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர்.